ஆடு எடுக்கலாமா கோழி எடுக்கலாமா? இன்னைக்கு சண்டே இல்ல சேவல் வேணாம், இப்பதான் சஷ்டி விரதம் முடிஞ்சது, முருகருடைய வாகனம். மட்டனே எடுத்துப்போம். முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். பொரியல் இன்னாத்த செய்து உருளைக்கிழங்கு செய்வா பீட்ரூட் செய்வா. சாம்பாரா? நீங்க தான் விரதம் இருக்கீங்கல்ல அத்தை, அதான் இன்னைக்கு சாம்பார் வச்சத்த. விரதம் முடிஞ்சு 6 மணி நேரம் ஆகுதுமா. இதோட விரதம் முடிச்சிட்டீங்களா அத்தை? நானுமோ இன்னும் விரதம் இருக்கீங்கன்னு சாம்பார் வச்சத்த. சரி சாம்பாரே சாப்பிட்டுக்கோங்க இன்னைக்கு. ஆமா, இந்த புரட்டாசி மாசம் நீ சமைச்சு கொடுத்ததே எனக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டு. சாதம் இன்னது புளி சாதம், பாவக்காய் பொரியல், எரிச்ச சாதம், கோவக்காய் பொரியல், சாம்பார், அவத்தி கீரை, இப்படியே செஞ்சு செஞ்சு எனக்கு நாத்தே செத்து போச்சுமா. வேணாம்மா, நான் சாப்பிடாம கூட இருந்துட்டு போறேம்மா. ஐயோ, வச்சு சாம்பார் வேற வேஸ்டா போயிடுமே. இவங்களை எப்படி சாப்பிட வைக்கிறது? சஷ்டி பெருமாளுக்காக விரதம் இருந்தீங்க, அடுத்தது சஷ்டி முருகருக்காக விரதம் இருந்தீங்க, அடுத்தது கார்த்திகை மாசம் ஐயப்பனுக்காக விரதம் இருக்கணும்ல நீங்க. மாசத்தையும் விரதம் இருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக, சஷ்டிக்கும் முருகருக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக விரதம் இருந்தீங்க. நம்ம சப்ஸ்கிரைபரே கார்த்திகை மாசம் ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்களாத்த, நீங்க போடலனாலும் அவங்களுக்கு விரதம் இருக்கணும்ல. கார்த்திகை மாசமும் ஐயப்பனுக்கு விரதம் இருந்துருங்க. மார்கழி மாசம் ஆண்டாளுக்கு விரதம் இருக்கணும்ல, அவங்க வீட்டுக்காருக்கு பெருமாள் மட்டும் இருக்கிறீங்க, ஆண்டாளுக்கும் இருக்கணும்ல, அவங்க மனைவி கோச்சிப்பாங்கல்ல. ஒரு அடியா உங்களுக்கு இருந்துட்டு தை மாசம் சாப்பிட்டுக்கோங்க நான்வெஜ். ஏங்க நம்ம 2 பேர் தான் நல்லா நல்லி எலும்பா பார்த்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துட்டு வாங்க.